நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2வது இயரில் இருக்கக்கூடிய விலங்குகள் உலகம் அப்படின்ற உரைநடை பற்றி பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரிவிஷன் பண்ணுறது தான். நம்ம வருஷம் முழுக்க படித்த டேட்டாவை எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களில் வேகமாக ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன், பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட லெசனை வந்து புக்கில் எடுத்து அதை ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதை விட, அதே லெசனை வீடியோவாக விஷுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு விலங்குகள் உலகம் அப்படின்ற உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். இந்த உரைநடை பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனிதனுடைய முதல் இருப்பிடம் எதுனா காடு. அதுக்கப்புறமா இந்த முண்டன்துறை புலிகள் காப்பகம் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய காப்பகம் தான் இது. அதே மாதிரி இந்த காப்பகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவுனா 895 சதுர கிலோமீட்டர். இதை வந்து எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 900 - 5 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த காப்பகத்தினுடைய பரப்பளவை வந்து ஆப்ஷன்ஸில் சிமிலராக வைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 865, 875, 885, 895 அப்படின்னு சிமிலரான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 900 - 5 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த காப்பகத்தில் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு அப்படின்ற விலங்குகள்லாம் இருக்குது. இந்த 6 விலங்குகளை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக விலங்குகளை நம்ம வந்து தாவர உண்ணி, விலங்குண்ணி, அதே மாதிரி அனைத்துண்ணி அப்படின்னு 3 வகையாக பிரிப்போம் இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த 6 விலங்குகளை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தாவர உண்ணி, யானை, மான், காட்டு மாடு, இது 3மே தாவர உண்ணி வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறமா புலி, சிறுத்தை, இந்த 2 விலங்குகளும் மாமிச உண்ணி வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறமா கரடி வந்து அனைத்துண்ணி வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி 3+2+1 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா எந்த விலங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யானையை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்திலேயே எத்தனை வகையான யானை இனங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான யானை இனங்கள் தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. இந்த ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய யானைகளை பொறுத்தளவுக்கு ஆண் யானைக்கு வந்து தந்தம் இருக்கும், ஆனால் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்க யானைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் யானை, பெண் யானை 2க்குமே தந்தம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா யானைகள் பற்றின சில தனித்துவமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். யானைகள் வந்து எப்பொழுதுமே கூட்டமாக வாழக்கூடிய ஒரு விலங்கினம். அதே சமயத்தில் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய யானை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா யானை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடும் அப்படின்னா, 250 கிலோ புல் இலைத்தலைகளை வந்து உணவாக சாப்பிடும். அதுக்கப்புறமா யானைக்கு குடிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அப்படின்னா 65 லிட்டர் வந்து தேவைப்படும். இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யானைக்கு ஆரஞ்சு தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 6, 5, 65 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா யானையை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யானைகளுக்கு வந்து மிகுந்த நினைவாற்றல் இருக்கும் அப்படின்னும், அதே சமயத்தில் யானைகள் வந்து பாசம் நிறைந்த விலங்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து யானைகள் பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யானைகளுக்கு கண் பார்வை வந்து குறைவாகவும் கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யானை வந்து பெரிய உருவம் இல்லையா, அந்த பெரிய உருவத்துக்கு சின்ன கண் இருக்கும். ஸோ கண் பார்வை வந்து குறைவாகவும், காதுகள் வந்து பெருசாக இருக்கும், அதே மாதிரி துதிக்கை வந்து பெருசாக இருக்கும். ஸோ கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதிகமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன விலங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரடி வந்து அனைத்துண்ணி விலங்கின வகையை சேர்ந்தது. இந்த கரடிக்கு வந்து பொதுவாக மரம் ஏற தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் ஏற தெரியும். இந்த கரடி வந்து பழங்களையும் தேனையும் சாப்பிட்றதுக்காக மரங்களில் ஏறும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், அதே சமயத்தில் புற்றீசல் அவற்றையும்
சாப்பிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எதுனா கரையான் தான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரடியை பற்றின ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னா, நல்லா வளர்ந்த கரடி வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னா 160 கிலோ வெயிட் வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் கரடி வந்து தேன் சாப்பிடும் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இப்படி தேனை சாப்பிட்றப்போ தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனீக்கள் வந்து கடிச்சிராதா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? கரடியோட உடல்ல இருக்கக்கூடிய அடர்ந்த முடிகள் வந்து தேனீகள்கிட்ட இருந்து அதனை பாதுகாக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன விலங்கை பற்றி பார்க்க போகிறோம்னா புலியை பற்றி பார்க்க போகிறோம். புலிகள் வந்து மனிதர்களை தாக்காது. அதே சமயத்தில் இரவு நேரத்தில் மட்டும்தான் வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்ட விலங்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா புலிகள் பற்றின தனித்துவமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். புலிகள் வந்து தனித்து வாழக்கூடிய விலங்கின வகையை சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி யானைகள் வந்து கூட்டமாக வாழக்கூடிய விலங்கின வகையை சேர்ந்தது அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த டேட்டாவையும் இந்த டேட்டாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா ஒரு புலி வந்து எத்தனை நாட்களில் குட்டி போடும்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் குட்டி போடும். இந்த குட்டிகளை வந்து எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் பராமரிக்கும் அப்படின்னா 2 ஆண்டுகள் வரைக்கும் பராமரிக்கும். அதுக்கப்புறமா ஒரு புலி வந்து எத்தனை குட்டிகள் வரைக்கும் ஈனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 குட்டிகள் வரைக்கும் ஈனும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு காட்டினுடைய வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு எதுனா புலி தான். இந்த புலிக்கு வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பேர் எதனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலி பசிச்சதுன்னா வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவையில்லாமல் எந்த விலங்கையும் வேட்டையாடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பண்பு இருக்கிறதுனால புலிக்கு வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன விலங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கத்தை வந்து பொதுவாகவே காட்டுக்கு அரசன் அப்படின்றத வந்து சொல்லி நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி யானையை பொறுத்தளவுக்கும் 2 வகை தான் இருக்கு. அது வந்து ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். சிங்கங்களை பொறுத்தளவுக்கும் 2 வகை தான் இருக்கு. அவை வந்து ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் எந்த சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கு. இந்த கிர் சரணாலயம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் புலியவும் சிங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன், இவைகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிங்கத்தை விட புலி தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி புலி பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து சருகுமான், மிலாமான், பெலிமான் அப்படின்னு நிறையா மான் வகைகள் இருக்கு. நிறையா மான் வகைகள் இருந்தாலும் எல்லா மான்கள்லேயே ரொம்ப அழகானது எதுனா புள்ளிமான்கள் தான். அதுக்கப்புறமா தெரிந்து கொள்வோம் அப்படின்ற பாக்ஸில் வந்து ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து வனக்கல்லூரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. இந்த மேட்டுப்பாளையம் அப்படின்றது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இளநிலை வனவியல், அதே சமயத்தில் முதுநிலை வனவியல் அப்படின்ற படிப்புகள் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த 2 டேட்டாவுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போகிறோம். ஆசிய யானைகளில் ஆண் யானையும் பெண் யானையும் வேறுபடுத்துவது எதுனா தந்தம். இதில் ஆண் யானைக்கு வந்து தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு வந்து தந்தம் இருக்காது. அதுக்கப்புறம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா முண்டந்துறையில் இருக்குது. அதுக்கப்புறம் காட்டாறு அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா காடு கூட்டல் ஆறு அப்படின்னு பிரியும். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு எப்படி சேரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய இந்த டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். இதை ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு. ஸோ உயிர்வரின் உக்குரம் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற இலக்கண விதியின்படி இதில் இருக்கக்கூடிய இந்த உகரம் வந்து தன்னுடைய மெய்யை விட்டு போயிடும். ஸோ மீதம் டகர மெய்யெழுத்து மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி இந்த டகர மெய்யெழுத்தும் இந்த அகர நெடிலெழுத்தும் சேர்ந்து இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு மாறி காடு கூட்டல் ஆறு அப்படின்ற வார்த்தை வந்து காட்டாறு அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் அனைத்துண்ணி அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா
அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு பிரியும். இந்த சொல்லை பொறுத்தளவுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த அதே 2 விதிகள் தான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், அதே சமயத்தில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற 2 விதிகளின்படி தான் புணர்ந்திருக்கு. இந்த விதிகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நேரம் கூட்டல் ஆகி அப்படின்னு சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா நேரம் ஆகி அப்படின்னு மாறும். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற இலக்கண விதியின்படி புணர்ந்திருக்கு. அதாவது மெய் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து உடல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது உடலுக்குள்ளதான் உயிர் இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற இலக்கண விதியின்படி இந்த மகர மெய்யெழுத்தும் அகர நெடிலெழுத்தும் சேர்ந்து இம் கூட்டல் ஆ மா அப்படின்னு மாறி நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா வேட்டை கூட்டல் ஆடிய அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா வேட்டை யாடிய அப்படின்ற மாதிரி சேரும். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு நிலைமொழி ஈட்டுல ஐகாரம் வந்ததுனால ஈ ஐவழி யவ்வும் அப்படின்ற உடம்பெடுமை விதிப்படி இந்த வேட்டை கூட்டல் ஆடிய இந்த 2 சொற்களுக்கு நடுவுல யகர மெய்யெழுத்து தோன்றும். ஸோ ஒரு மெய்யெழுத்து இருந்தா என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி இடையில தோன்றின இந்த யகர மையும் இந்த அகர நெடிலெழுத்தும் சேர்ந்து ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு மாறி வேட்டை கூட்டல் ஆடிய அப்படின்ற சொற்கள் வந்து வேட்டை யாடிய அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் காட்டினுடைய வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு அப்படின்னு எந்த விலங்கை குறிப்பிடுவோம் அப்படின்னா புலியை தான் குறிப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய யானை எந்த யானைனா பெண் யானை தான். அதுக்கப்புறம் தேனீக்கள்கிட்ட இருந்து கரடிகளை பாதுகாக்கக்கூடியது எதுனா அதனுடைய உடல்ல பொருத்தி இருக்கக்கூடிய அடர்ந்த முடிகள் தான் கரடிகளை பாதுகாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட்.